உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அல்டிமேட் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியலையே. ஜோலியை முடிச்சு விட வந்திருக்கான். என்னடா விசேஷம்? ஸ்வீட்லாம் மயனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அடடே ரொம்ப ரைட்ரா. ஏன்னா அது வேற விஷயம். நீ சொல்லு. காலையில இருந்து எனக்கும் என் மயனுக்கும் ஒரே சண்டை. ஏன்டா? வயசாயிடுச்சு, வேலையை விட்டுருங்க, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்றாயா. அவ்வளவுதான், அவன் தட்டத்துக்கிட்டு கிளம்பிட்டான். என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? யாரு சாமி இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்? ஓகே, யார் சாமி, எங்க இருந்து வந்திருக்கான்? மரியாதையா எந்திரிச்சு போயிரு. இருக்க டென்ஷனு காட்டில் எடுத்து மண்டையை அடைச்சு போடுவேன். ஏரியாவே அலற விட்டானுங்க. உங்க 2 பேர் ராசிக்கு கூட்டு தொழில் அமோகமா இருக்கு. When two friends started business stop together. 61வது நாள்ல உங்க அவனுக்கு வேணுங்கிறது எல்லாம் எது வேணுமோ எடுத்துட்டு போயிட்டானுங்க அவனுங்க. டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்கடா. சி, எனக்கு எந்த பிஸ்கெட் பிடிக்காது? எனக்கு 50-50 பிஸ்கெட் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ இல்ல யாரு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்கவே முடியாது. இவன் அதைத்தான் வாங்கி திப்பான்னு நினைக்கிறேன். நடத்தடா, நீ அதைதான் வாங்கி திப்பான்னு. பசங்க தான்ப்பா. காலியாவது காலியா பதறிட்டாளு. லட்டு கொண்டு புள்ளிக்கு குளுக்கோஸ் வாங்கிப்பாரு. அத அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு புடிச்சிட்டு இருங்க. அது பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. ஐயோ காணவே நல்ல டாக்டரியா நீ. கேட்டே அவள எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. எல்லாரும் என்ன பதில சொல்லுங்க? Bro is fighting for his life. பாவிகளா இழுத்து போட்டு கொன்றாதீங்கடா. நீயே கீழ வர்ற. குடிய விட்டுறாத. நான் எங்கடா புடிச்சிருக்கேன், நீ தான் புடிச்சிருக்கற. என்ன விட்டுறா. டேய் நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுக்கடா. இல்ல பேதியில போவான். Life update. எங்கிட்ட போனாலும் ஏதாச்சும் ஒண்ணு வந்துருது.